Assalamualaikum. Hope you all are doing good. Welcome back to Liza's Recipes. இன்னைக்கு எங்க சேனல்ல ஈஸியான ஒரு prawn ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கிறேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நான் 500 கிராம் ப்ரான் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்துக்கொண்ட கடுகுமே நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் கருவேப்பிலை, அதோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்துக்கொண்ட வெங்காயத்திலையுமே கலர் மாறிக்கொண்டு வர நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையுமே பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் சேர்த்துக்கொண்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையுமே பச்சை வாசனை போனதுக்கு பின்னாடி வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து அதோட பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்ட தக்காளி பழமுமே நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, 1/2 டீஸ்பூன் கட்டர்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்ட ஸ்பைசஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் சேர்த்துக்கொண்ட ஸ்பைசஸ் எல்லாமே ஆயிலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரௌனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 3 மினிட்ஸ் மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரௌன் நல்லா வெந்து வந்ததும் 1/2 கப் தேங்காய்பால், திக்கான தேங்காய்பாலாக சேர்த்துக்கொள்ளுங்க. தேங்காய் பாலுமே சேர்த்ததுக்கு பின்னாடி உப்பு போதுமானு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 மினிட்ஸ் மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. எங்களோட ப்ரௌன் நல்லா வெந்து வந்ததும் லாஸ்ட்டாக நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். ஃபைனலாக எங்களோட சூப்பர் டேஸ்டியான ப்ரௌன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி சூப்பர் டேஸ்டியான ரெசிபிஸ் வேணுமா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டேஸ்டியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் போது வரைக்கும் டேக் கேர், பாய்.